கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் யோவான் 14:1. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று யோவான் 14:1 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதர்கள் எல்லோரும் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தார்கள். அதே போல இயேசுவினிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் தேவனிடத்திலும் இயேசுவினிடத்திலும் விசுவாசமாய் இருப்பது ஒன்றுதான். நாம் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கும்போது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கும்போது ஜெபத்திலே நாம் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பயமும் கவலையும் சூழ்ந்து கொள்வதில்லை. விசுவாசம் இருக்கும்போது நமக்குள் தைரியம் இருக்கும். பவுல் தீமோத்தேயுவை குறித்து சொல்லும்போது அவனுடைய மாயமற்ற விசுவாசத்திற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 1:4 பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். தீமோத்தேயுக்குள் இருந்த விசுவாசம் முந்தி அவன் பாட்டி லோவிசாளுக்குள்ளும் அவள் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவளுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்தக்கூடிய அநேக சூழ்நிலைகள் வந்த போதிலும் அவர்கள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தனர். அது தீமோத்தேயுக்குள்ளும் நிலைத்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளும் மாயமற்ற விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கும்படி அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய கடினமான சூழ்நிலைகளிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும். நாம் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க முடியும். 1 தீமோத்தேயு 6:10-11 வாசிக்கிறோம். அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் இவைகளை விட்டு ஓடி நாம் நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் நாட வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. யோவான் 14:1 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.